ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 5ல் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஐயூபேக் நேம் எப்படி எழுதுறதுன்றதை குயிக்காக பார்த்துக்கலாம். புக் பேக்கில் இருக்க ஃபஸ்ட் கொஷின் தான் இது. Na2 NiDTன்னு போட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கவுண்டர் ஐன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமிங் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டில் எழுதுவோம், லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் எழுதுவோம். அப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் தான் ஆரம்பிக்கணும். எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மெட்டலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். நெட் சார்ஜ் ஈக்குவல் டு மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் லிகாண்ட். முதல்ல நெட் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இது எப்படி பிரியும்னா Na2+ இது பிரியும். அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது, ப்ராக்கெட்டில் இருக்கிறது எப்பவுமே தனித்தனியாக பிரியாது. ஸோ இது மொத்தமாக இப்போ தான் பிரியும். இங்கே 2+னா இங்கே 2-. ஸோ அப்போ நெட் சார்ஜ் வந்து -2 ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். லிகாண்ட் வந்து இங்கே இடத்துல இருக்குன்னா 1 தான் இருக்குது, ஒரு லிகாண்ட் ப்ளஸ் EDTயோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா -4. ஸோ ஆனியானிக் லிகாண்ட்ஸ் அதோடைய சார்ஜே ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து -2 இங்கே -4 அந்த சைட் போச்சுன்னா +4 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ x ஈக்குவல் டு +2. ஸோ எழுதும் போது எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு சோடியம் கவுண்டர் ஐன் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சோடியம், அடுத்து லிகாண்டோட தான் எழுதணும். லிகாண்டோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா EDTயோடைய ஃபுல் நேம் வந்து உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க, அதை முதல் எழுதணும். ஸோ லிகாண்டோடைய நேம் எழுதியாச்சு. அதுக்கப்புறமா மெட்டலோடைய நேம் எழுதணும். இது வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னால நிக்கலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு முடியும். நிக்கலேட் அண்ட் லாஸ்ட்டாக அதோடைய சார்ஜ் +2. அதை ரோமனட்டில் எழுதும். ஸோ இது ரொம்ப ஈஸியான காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து நெட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நெட் சார்ஜ் ஈக்குவல் டு மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் லிகாண்ட், 2 லிகாண்ட், அதோடைய சார்ஜ் -1 இங்கே அந்த செட் போகும்போது +2 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ x ஈக்குவல் டு +1 தான் வரும். அப்போ இதுக்கு எப்படி நேமிங் எழுதுவோம்னா, ஸோ அப்போ லிகாண்ட் தான் இருக்குது, லிகாண்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். டை சயனிடோ. அடுத்து சில்வர் வந்து நெகட்டிவ்னால ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய நேம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது நேம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டேட்டுன்னு முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புக்லேயே இருக்குது. அர்ஜென்டேட், அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் 1. இங்கே வந்து மேலே நெட் சார்ஜ் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணோம்னா அயான்னு மென்ஷன் பண்ணோம். மேலே வந்து நெட் சார்ஜ் எதுவும் இல்லை. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சி தான் போடுறோம். இங்கே கொடுக்கலன்னா நம்ம அயன் போட தேவையில்லை. ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டான காம்ப்ளெக்ஸ். இதுக்கான நெட் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்போயுமே ப்ராக்கெட்டில் இருக்க தனியாகவும் வெளியில் இருக்க கவுண்டர் தனியாக பிரியும் இல்லையா. ஸோ அப்போ இது ரெண்டும் தனித்தனியாக பிரியும். ஸோ சல்ஃபேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபேட்டுக்கு வந்து 2 -2, அப்போ 3 இருக்கனால இதுக்கு என்ன வரும்னா -6ன்னு பிரியும். இதுக்கு -6னா அதுக்கு அப்போ இதுக்கு கண்டிப்பாக என்ன தான் வரும்னா +6ன்னு தான் பிரியும். அப்போ நெட் சார்ஜ் வந்து +6 ஈக்குவல் டு இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ அப்போ 2xன்னு போடணும். 2x ப்ளஸ் EN வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 3. ENோடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ +6 ஈக்குவல் டு 2xன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு +3. ஸோ இப்போ இதுக்கு நேமிங் எப்படி எழுதுவோம்னா, ENக்கு நேமிங் எப்படி இருக்குன்னா, ஐயூபேக்கில் ஈத்தேன் 1,2 டயமைன் 3 இருந்துச்சுன்னா ஈத்தேனுக்கு மட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2, 3லாம் வந்துச்சுன்னா ட்ரிஸ்ன்னு தான் போடணும். அப்போ ட்ரிஸ்ஸு ஈத்தேன் 1,2 டயமைன். அப்போ ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டயமைன் போட்டாச்சு. இது வந்து பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ், இது பாசிட்டிவாக தானே சார்ஜ் இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ்னால கொபால்ட் தான் வரும். அப்போ கொபால்ட் அதோடைய சார்ஜ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 வெளில கவுண்டர் அண்ட் லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் தான் நேம் எழுதுவோம், சல்ஃபேட். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. +2 ஈக்குவல் டு மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட் இருக்குது. அப்போ நைட்ரேட்டோடைய சார்ஜ் வந்து -1 ப்ளஸ் அம்மைனோடைய சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 0. அடுத்து +2 இங்கே இருக்க -1 அந்த சைட் போச்சுன்னா +1 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +3. அடுத்து இதில் வந்து நேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமைனா இல்லை நைட்ரேட்டுன்னு பார்த்தா அமைன் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ பென்டா அமைன் வரும். பென்டா அமைன்
இங்கே நைட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால நைட்ரைட்டுன்னு போட்டு நைட்ரிட்டோன்னு வரும். நைட்ரிட்டோ கே ஆக்சிஜன் மென்ஷன் பண்ணணும், ஏன்னா ஆக்சிஜன் தான் இங்கே பாண்டிங்கில் இருக்குது. அடுத்து கொபால்ட், பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ்னால கொபால்ட்னா கொபால்ட் தான் வரும். அதோடைய சார்ஜ் வந்து 3, கடைசியில் அயன். ஸோ லாஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் 2 அமைனு ஒரு குளோரின் இருக்குது, நைட்ரேட் இருக்குது. ஸோ மெட்டல் சார்ஜ் வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 தான் எடுத்துப்போம். மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எக்ஸு, அமைன் வந்து 0, 2 அமைன் இருக்குது, அதோடைய வேல்யூ 0. அண்ட் குளோரினோட சார்ஜ் -1, நைட்ரேட்டோடைய சார்ஜ் வந்து -1. ஸோ இதுக்கு வந்து -1 -2 வரும். ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது +2ன்னு வரும். ஸோ இதுக்கு எப்படி நேமிங் எழுதணும்னா, ஸோ இது வந்து அமைன் இருக்குது, குளோரைட் இருக்குது, நைட்ரேட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் அமைன் ஏ தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அப்போது டைஅமைன், குளோரிடோ வரும், ஏன்னா அதுக்கடுத்து சி தான் வரும். குளோரிடோ, நைட்ரிட்டோ, ரெண்டு இருக்குது, அப்போது டை நைட்ரிட்டோ. இங்கே வந்து நைட்ரஜன் தான் ஃபஸ்ட்டில் இருக்குனால நைட்ரைட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த KNன்றதை மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து பிளாட்டினம் வந்து பாசிட்டிவ், இதில் எதுவுமே கொடுக்காதனால பிளாட்டினம், அதோடைய சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 2.